சிவபுராணம், லிங்க புராணம், ஸ்காந்தம் முதலிய 10 புராணங்கள் சிவரின் பெருமையை கூறுகின்றன. ஆங்காங்கு பல கதைகள் உள்ளன. இங்குள்ளது ஸ்காந்த கதையாம். முன்னொரு சமயம் குருத்ரோசி என்றோர் வேடன் இருந்தான். அவன் பலருக்கும் தன் பெற்றோருக்கும் துரோகம் செய்து இப்பெயரைப் பெற்றான். மிக கிரூரமான செயல் உள்ளவன் ஆதலின் குரூரன் என்றும் அவனை அழைப்பார்கள். பலரிடம் முன்பணம் பெற்று சொன்னபடி அவர்களுக்கு மாம்சம் தராமல் ஏமாற்றி வந்தான். வியாபாரிகள் அனைவரும் ஒன்று கூடி அவனை பிடித்து சிறையில் அடைப்பது போல் ஒரு சிவாலயத்தில் அடைத்து பகலெல்லாம் அவன் வெளியில் வராதபடி காவல் போட்டனர். அன்று மகா சிவராத்திரி. விபூதி ருத்ராட்சம் அணிந்து பலர் சிவ சன்னதியில் சிவசிவ என்று கூறினர். குரூரன் இடமாகவும் வலமாகவும் ஆலயத்தை சுற்றிச் சுற்றி வந்தான். பக்தர் சொல்லும் சிவ நாமத்தை கேட்டான். விளையாட்டாக எவனும் சிவ சிவ என்றான். இரவிலே காடு சென்று வேட்டையாடி மாம்சம் கொண்டு வருவதாக கூறினான். வியாபாரிகள் அனைவரும் அவனை விடுவித்தனர். ஒரு நதியை தாண்டிச் சென்று கீழே வலையை விரித்து மரத்தின் மீது ஏறினான். அவனை அறியாமல் சாதுக்களின் சேர்க்கையால் சிவ சிவ என்று கூறினான். ஆங்குள்ள தழைகளை உருவி எரிந்து அதை பார்த்தான். சுயம்புவாய் தோன்றி பில்வ மரத்தின் கீழிருந்த லிங்கத்தின் மீது அவை விழுந்தன. முதல் யாமத்தில் ஒரு பிராணி அங்கு வரும் சப்தம் கேட்டது. உடனே அதை கொல்ல வில்லம்புடன் கீழே இறங்கினான். அங்கு வந்த பெண்மான் மீது அம்பை விட ஆரம்பித்தான். அந்த மான் மனிதரைப் போல் பேச ஆரம்பித்தது. வேட, என்னை ஏன் கொல்கிறாய் என்று கேட்டது. எனது மக்களை காக்கவே உன்னை கொல்கிறேன். இதுவரை பல மிருகங்களை கொன்றேன். ஒன்றேனும் உன்னை போல் பேசியதில்லை. நீ யார்? மனிதனைப் போல் எப்படி பேசுகிறாய் என்று கேட்டான். வேடனே, நான் ஒரு அப்சர. அழகில் சிறந்த நான் செய்த தவறால் 12 ஆண்டு மிருகமாக இருக்க நேர்ந்தது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் தன் சன்னதிக்கு வரும்படி இறைவர் கூறினார். ஆதலால் மிருகமான நான் இவ்வுடலை விட்டுவிட விரும்புகிறேன். ஆனால் உன்னைப் போலவே குழந்தைகளிடம் ஆசை இருப்பதால் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு வருகிறேன் என்றது அந்த பெண்மான். மானே, நானும் என் குடும்பமும் பசியால் வருந்துகிறோம். நீ திரும்பி வருவாய் என எப்படி நம்புவது என்றான் வேடன். வேதியனாக பிறந்து வேதம், சந்தியவந்தனம், ஆசாரம் முதலியவைகளை விட்டவன் எந்த நரகத்திற்கு செல்வானோ அந்த நரகத்திற்கு செல்வேன். நான் காலையில் வராவிடில் நாஸ்திகன், தீட்டு அன்னத்தை சாப்பிட்டவன், தானம் செய்பவனை வேண்டாமென தடுப்பவன், தேவஸ்வம், குரு சொத்து, பிராமணன் சொத்து இவைகளை அபகரிப்பவன், தீபத்திலிருந்து தீபம் ஏற்றுபவர், பதி துரோகம் செய்பவள், கட்டின மனைவியை காரணமின்றி விரட்டியவர் முதலியவர்கள் செல்லும் நரகத்திற்குச் செல்வேன் என்று அந்த பெண் மான் கூறிற்று. குரூரனது மனம் இளகிற்று. காலையில் வா என்று கூறி அனுப்பினான். 2வது யாமத்தில் மற்றொரு மிருகம் வரும் சப்தத்தை கேட்டான். அதுவும் ஒரு மான் என அறிந்து அம்பேய முற்பட்டான். அதுவும் முன் மானை போல் பேசிற்று. தானும் காலையில் வருவதாக கூறி சில சபதங்களைச் செய்தது. அரசனாக பிறந்து போருக்கு பயந்தவனும் குடிகளை காக்காதவனும் செல்லும் நரகத்தை அடைவே. காலையில் வராவிடில் பதியை விட்ட பாபி, ஒரு காலால் மற்றொரு காலை தேய்ப்பவன், வேதத்தை அபஸ்வரமாகச் சொல்பவன், பொய் சாட்சி கூறுபவன், நல்ல காரியங்களுக்கு விக்னம் செய்பவன், ஏகாதசியில் பூஜிப்பவன் ஆகியவர் செல்லும் நரகத்திற்குச் செல்வேன் என்றது. அந்த மானையும் கொல்லாமல் விட்டு மறுபடியும் மரத்தில் ஏறினான். 3வது யாமத்தில் மற்றொரு திக்கில் சப்தத்தை கேட்டு ஆங்குள்ள தழைகளை உருவி எரிந்து மானைக் கண்டு கீழே இறங்கினான். முன் சென்ற இரண்டிற்கும் கணவனான புருஷ மான் அது. வேடன் மானை அடிக்க ஆரம்பித்தான். அஃதும் மற்ற மான்களைப் போல் பேசி மனைவியிடம் மக்களை ஒப்புவித்து காலையில் வருவதாக கூறிற்று. அப்படித்தான் வராவிடில் விஷ்ணு நிந்தை, சிவ நிந்தை செய்பவன், பிறர் மனைவியிடம் ஆசை கொண்டவன், பசுமை காலால் உதைத்தவன், கர்வமுள்ளவன், லோபி, பிறரை நிந்திப்பவன், நன்றி மறந்தவன், கன்னிகையை கிழவனுக்கு அளித்தவன் ஆகியோர் பெரும் நரகத்தை அடைவதாக கூறி சென்றது. முன்போல் அவன் மரத்தில் ஏறினான். 4வது யாமத்தில் 3 மான்களும் குழந்தைகளுடன் வந்தன. அந்த சப்தத்தை கேட்டு முன்போலவே இலைகளை உருவி எரிந்து வழக்கப்படி வாயால் சிவ சிவ என்று கூறி இறங்கினான். 4 யாமங்களிலும் கண் விழித்து உணவின்றி சிவ சிவ என்று பில்வத்தை ஸ்வயம்புவான சிவலிங்கத்தின் மீது எரிந்த புண்ணியத்தால் அவன் பாபம் அனைத்தும் அகன்றது. மனந்திருந்தது. அந்தோ, ஒரு ஜான் வயிற்றை வளர்க்க எத்தனை ஜீவன்களைக் கொன்றேன். கேவலமான மான் கூறும் தர்மம் நமக்கு தோன்றவில்லையே என்று வருந்தினான். இதற்குள் குட்டிமான் என்னைக் கோல், என் பெற்றோர் பிழைத்திருக்கட்டும் என்று முன் வந்தது. பெண் மான்கள் எங்களை முன்னே கோல், குழந்தைகளும் பதியும் பிழைத்திருக்கட்டும் என்றன. ஆண் மானோ, குடும்ப தலைவனான நான் அவர்களை காக்க வேண்டும், அவர்களை விட்டு என்னைக் கோல் என்றது. மரணத்திற்கு அஞ்சாத மான்களின் தியாகம் வேடனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. வில்லையும் அம்பையும் முறித்தெறிந்தான். இனி யான் எதையும் கொல்வதில்லை என சத்தியம் செய்தான். மிருகங்களின் சத்தியத்தை கொண்டாடினான். நீங்கள் எனக்கு குரு என்று வலம் வந்து வணங்கினான். உடனே ஆகாசத்திலிருந்து புஷ்பமழை பொழிந்தது. சிவதூதர் விமானத்துடன் வந்து, வேட, உனது சிவராத்திரி விரதத்தால் சிவன் சந்தோஷம் அடைந்தார். உன்னை கைலாசத்திற்கு அழைக்கிறார், வா என்று விமானத்தில் ஏற்றி வேடனை அழைத்துச் சென்றனர். அந்த மான்களை மிருகசீர்ஷம் என்ற நட்சத்திர வடிவமாக்கினார்கள். விரதத்தின் மகிமையை உணராத வேடன் தற்செயலாக அதை அனுஷ்டிக்கும்படி நேர்ந்ததற்கே இந்த பாக்கியம் என்றால் அறிவுடன் பக்தி ஆசாரத்துடன் இதை அனுஷ்டிப்பவர் சக்தி பற்றி கூறவும் வேண்டுமா? கோடி ஏகாதசியின் புண்ணியத்தை தரும் ஒரு சிவராத்திரி விரதம். 1000 ஆண்டு காசி வாச பலத்தை தரும். லட்சம் ஜன்மாஷ்டமி விரத பலனை அளிக்கும் இது. திவோதாசன் என்ற சூரியகுல அரசன் மதயந்தி என்ற மனைவியுடன் மனுநீதி தவறாமல் மாநிலத்தை ஆண்டு வந்தான். ராட்சசர் இருவர் அரசனுடன் போர் புரிய வந்தனர். மூத்தவனைக் கொன்றான் மன்னன். பயந்து ஓடினான் இளையவர். அரசனுக்கு கபடமாக ஒரு தீங்கை இழைக்க கருதினான். அரசனது அரண்மனைக்குள் புகுந்து சமையல்கார வேடந்தரித்து பாகை வேலைக்கு அமர்ந்தான். ஒரு நாள் மன்னனுடன் வசிஷ்டர் புஜிக்கும் போது ஆகாரத்துடன் மனித மாம்சத்தை கலந்தான்.
இலையில் இடப்பட்ட மாம்சத்தை கண்ட வசிஷ்டர் கோபம் கொண்டு மன்னனே மனித மாம்சத்தை உண்ணும் அரக்கனாகும்படி சபித்தார். இதைக் கண்டு அரக்கன் தனது இஷ்டம் பூர்த்தியானது என சந்தோஷமாகச் சென்றான். குற்றமற்ற தன்னை சபிப்பது அநீதி என அரசன் முனிவரைச் சபிக்க கையில் ஜலத்தை எடுத்தான். மதயந்தி ஓடிவந்து நாத குருவைச் சபித்தால் குலம் அழியுமே எனச் சாந்தப்படுத்தினாள். அந்த ஜலத்தை தன் காலிலேயே விட்டான் அரசன். அது காலில் ஒரு தோஷத்தை உண்டு பண்ணினதால் கல்மாஷபாதன் என்று காரண பெயர் பெற்றான். உண்மையை உணர்ந்து முனிவர் 12 ஆண்டில் சாபம் அகலும் என்று அருள் புரிந்தார். அவன் அரக்கனாகி காட்டில் திரியும்போது ஒரு பிராமண தம்பதிகளைக் கண்டான். அசுர குணத்தால் அந்தணனை அடித்துத் தின்றான். அவர் மனைவி, நீ உண்மை அசுரனில்லை, அரசன், என்னைக் கொல், பதியை விடு என்று எவ்வளவு வேண்டியும் கேட்கவில்லை. பதியுடன் சதியும் இறந்தாள். 12 ஆண்டு கழிந்தபின் திவோதாசன் சாபம் அகன்று அரசன் ஆனான். ஆயினும் பிரமஹத்தி பாபம் அவனைச் சூழ்ந்தது. என் செய்வது என்று அவன் தவித்தான். கருணாமூர்த்திகளான மகரிஷிகள் அவனைச் சிவராத்திரி என்று கோகர்ண க்ஷேத்திரம் சென்று சிவராத்திரி உபவாசம் இருந்து 4 கால பூஜையையும் தரிசிக்கச் சொன்னார்கள். அவனும் அப்படியே செய்து பாபம் அகன்று நாட்டுக்கு வந்துதானும் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து குடிகளையும் அனுஷ்டிக்கும்படி செய்தான். பிரமஹத்தி பாபத்தையும் அகற்ற வல்லது சிவராத்திரி விரதம் என்றார். மற்ற பாபம் அகல கேட்க வேண்டுமா? சுகுமாரன் என்ற துஷ்ட பிராமணன் அழகில் சிறந்தவன். சங்கீதத்தில் கரை கண்டவன். ஆனால் குலத்திற்கேற்ற குணமில்லாதவன். பல தவறுகள் புரிந்தான். அரசன் அவனை நாட்டை விட்டு விரட்டினான். ஒரு நாள் அரசனது காவலாளிகள் இவனை பிடிக்க வந்தார்கள். சுகுமாரன் பயந்து ஓடி கானகத்தில் தங்கினான். அங்கு ஒரு சிவாலயத்தில் சிவராத்திரியாதலால் விசேஷ பூஜை நடந்தது. அன்றிரவெல்லாம் பூஜையை பார்த்து பக்தனைப் போல் சிவ சிவ என்று கூறி சமயம் பார்த்து திருடக் கருதினான். அவன் திருடுவதற்கு முந்தியே ஆயுள் முடிந்ததால் யமதூதர் வந்து அவனை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர். சிவராத்திரி பூஜாதர்சனத்தாலே சுகுமாரன் செய்த சகல பாபங்களும் அகன்றன. சிவ சிவ என்று கூறியதால் சிவலோகமும்